அனைவருக்கும் வணக்கம். ஸோ டிஎன்பிஎஸ்சி நேற்று ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. அதாவது அந்த அறிவிப்பில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, குரூப் 2, 2A அப்புறம் குரூப் 4 இதுக்கான சிலபஸை சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, தேர்வுகளின் நலன் கருதியும் என்ன பண்ணுறாங்க, இந்த சிலபஸை சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய சேஞ்ச் எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லாங்குவேஜ் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய சேஞ்ச் இருக்குது. மிச்சபடி பழசு எல்லாமே ஒன்று போல தான் இருக்குது. இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, எதுலேருந்து எத்தனை கொஸ்டின் கேட்குறோம் அப்படிங்கிறத என்ன பண்ணிட்டாங்கன்னா சொல்லிட்டாங்க. அப்போ இனி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பர்டிகுலராக எந்த டாப்பிக்கு வெயிட்டேஜ் அதிகம் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு அதிக அளவு ஸ்ட்ரெஸ் கொடுத்து என்ன பண்ணலாம்னா நம்ம படிக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, ஜென்ரல் இங்கிலீஷ்க்குள்ள என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அந்த சிலபஸ் என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜிஎஸ் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு இருக்கும். பார்ட் ஏங்கிறது கம்ப்ளீட்டா கிராமர் இருந்துச்சு, பார்ட் பிங்கிறது லிட்ரரி இருந்துச்சு, பார்ட் சிங்கிறது ஒர்க்ஸ் இருந்துச்சு, மிஸ்லனியஸ் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாத்தையும் உடைச்சிட்டு யூனிட் 1, யூனிட் 2 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. இதுல பார்ட்டின்னு சொல்லக்கூடிய பழைய பார்ட்டின்னு சொல்லக்கூடிய அந்த கிராமர்ல இருந்து 25 கொஸ்டின் கேட்கறாங்க. அப்படியே இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா பழைய பார்ட்டியில சினானிம்ஸ் வரும், ஆன்டனிம்ஸ் வரும், நிறைய இருக்கும். இப்போ அதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, எக்ஸ்க்ளூசிவா கிராமர் அப்படிங்கிற ஏரியால இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 25 கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், சரிங்களா, நம்ம பேசிக்கான கிராமர், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், நவுன்னா என்ன, வெர்புனா என்ன, எப்படி இது ஒரு சென்டென்ஸ்ல வரும் வைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஜென்ரல் ரூல்ஸ். அடுத்து கண்கார்டு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, சப்ஜெக்ட்டுக்கும் வெர்புக்கும் இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட், சரிங்களா. ஸோ அது டென்சஸ் ஏற்கனவே பழைய சிலபஸ்ல உள்ளதுதான். ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது தான். டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், சரிங்களா. டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் அப்படிங்கிறதுல என்னெல்லாம் சொல்ல வராங்க அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஜென்ரலான ஒரு ஸ்டேட்மெண்ட். மில்க் இஸ் ஒயிட், சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சாதாரண ஸ்டேட்மெண்ட். இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னா கேள்வி வாக்கியம்னு தமிழ்ல சொல்லுவோம், ஒரு கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கும். இம்பரேட்டிவ் அப்படிங்கிறது கட்டளை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்கிளமேட்டரி அப்படின்றது ஆச்சரியப்பட்டு சொல்றதா இருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன சொல்றோம்னா இந்த டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் அப்படிங்கிறது. இது எப்படி மேபி கேட்கலாம்னா, ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இது என்ன மாதிரியான சென்டென்ஸ் அப்படிங்கிறத என்ன பண்ணலாம்னா கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு, சரிங்களா. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ். இப்போ ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸை கொடுத்து அதை இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸா மாத்து, இல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அதை இன்ட்ராகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டா மாத்து. அதுதான் என்னன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ். அதான் டிரான்ஸ்ஃபார்மேஷன் சென்டென்ஸ் இன்டு இம்பரேட்டிவ்னு சொல்றாங்க, இன்ட்ராகேட்டிவ்ஸ் இன்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க, அசர்டிவ்ஸ் இன்டு நெகட்டிவ்ஸ். அசர்டிவ்ஸ்னா பாசிட்டிவா சொல்லக்கூடியதை நெகட்டிவா சொல்ற மாதிரி, சரிங்களா. எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸை ஸ்டேட்மெண்ட்டா மாற்றணும், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் இன்டு இன்க்விசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவா மாற்றணும், இம்பரேட்டிவா அப்ரிஷியேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டா மாத்துறது. அப்போ ஆக்சுவலா எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் நமக்கு எப்படினாலும் மாற்ற தெரியற அளவுக்கு நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா, இந்த சிலபஸ்ல பாத்தீங்கன்னா மேஜரா இருக்கிறது இதுதான். கிட்டத்தட்ட 4 லைன் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஒரு சின்ன கான்செப்டை கரெக்டா படிச்சிட்டோம் அப்படின்னா இது ஈஸியா என்ன பண்ணிடலாம், அடிச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வெர்பு, மெயின் வெர்பு, ஆக்சிலரி வெர்பு, சரிங்களா, ரெகுலர் இர்ரெகுலர் வெர்பை வச்சு மட்டும் தனியாகவே என்ன பண்ணுறாங்கன்னா இவ்வளோ கேட்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டிவ் ஜெரண்ட், பழசு ஏற்கனவே உண்டு. இன்ஃபினிட்டிவ் ஜெரண்ட் பார்ட்டிசிபிள், சரிங்களா, இது பழைய சிலபஸில் உள்ளது தான். கொஸ்டின் டேக், இதுவும் பழைய சிலபஸில் உள்ளதுதான். சென்டென்ஸ் பேட்டர்ன் பழைய சிலபஸில் உள்ளது. டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், சரிங்களா. டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ்ல சிம்பிள் சென்டென்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னு கேட்பாங்க, சரிங்களா. ஒரு சென்டென்ஸ் கொடுத்து இது என்ன மாதிரியான சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரு சிம்பிள் சென்டென்ஸை கொடுத்து இது காம்ப்ளெக்ஸா மாத்தினா என்ன வரும் அப்படின்னு கேட்பாங்க, சரிங்களா. ஸோ டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், ஃப்ரேசஸ் அண்ட் கிளாசஸ், சரிங்களா. டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், பாசிட்டிவ் டிகிரி, சரிங்களா, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் அப்படிங்கிறது என்ன பண்றாங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது மாதிரி டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ்னா 2 சென்டென்ஸை கம்பைன் பண்ணி ஒரே ஒரு சென்டென்ஸா மாத்துறது, சரிங்களா. ஸோ அதாவது சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்சஸ் அண்ட் பங்க்சுவேஷன்ஸ். ஒரு கொஷின் மார்க்கை கொடுத்துட்டு கொஷின் மார்க்கை இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்கலாம். செமிகோலன் வருமா, கோலன் வருமா, கொஷின் மார்க் வருமா, கமா வருமா, ஃபுல் ஸ்டாப் வருமா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய பங்க்சுவேஷன்ஸ் என்ன பண்றாங்கன்னா இதில் சொல்றாங்க. அப்போ இந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய யூனிட் 1 கிராமர் அப்படிங்கிறது புரிஞ்சு படித்தோம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக என்ன பண்ணிடலாம்னா ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் தடவை வரப்போகுதுன்றதால பேசிக்காக தான் கேட்க போறாங்க. உங்களுக்கு கிராமர் 25 கொஸ்டின்ஸ் என்ன பண்றாங்கன்னா கேட்கறாங்க. 100ல் என்ன ஆகுது, 1/4 என்ன பண்றாங்கன்னா இந்த ஏரியாவே வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா வெக்காபுலரி. ஸோ இதுல என்ன பண்றாங்கன்னா 15 கொஸ்டின்ஸ் வருது. இதுல தான் என்ன கேட்கறாங்க பார்த்தீங்க அப்படின்னா சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், ஹோமோனிம், ஹோமோஃபோன்ஸ், கலோகேஷன்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஃப்ரேசல் வெர்ப்ஸ், இது எல்லாம் மனப்பாடம் பண்ற ஏரியா.
அர்த்தம் தெரிஞ்சு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் இந்த ஏரியா. இதை புரிஞ்சு படிக்கிறத விட அப்படியே என்ன பண்ணிக்கலாம், நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஏரியா எல்லாமே பண்ணலாம். சரிங்களா? ஸோ டெரிவேட்டிவ்ஸ், அப்ரிவேஷன், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ், காம்பவுண்ட் வேர்ட்ஸ், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. அதான் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா இது ஏதாவது எக்ஸாம்பிள் கொடுத்து கேட்க மாட்டாங்க. வாட் இஸ் மெட்டஃபர் அப்படின்னு டைரக்டா கேட்கலாம். அப்போ ஒரு இன்டைரக்ட் கம்பேரிசன் பண்ணுது. சிமிலி அப்படின்னா டைரக்ட் கம்பேரிசனை பண்ணும். அப்ப ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்கான அர்த்தம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதுல என்ன பண்ணிடலாம்னா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அதனால இந்த இடத்துல ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுங்கிறது ஒரு வெக்காபுலரிக்குள்ள என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அடுத்து ரைட்டிங் ஸ்கில்ஸ். சரிங்களா? ஸோ லெட்டர் ரைட்டிங், ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல், அது கீழே என்ன பண்றாங்கன்னா டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் கொண்டு வராங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். ஒரு லெட்டருக்கு ஒரு ஃபார்மேட்டை கொடுத்துட்டு இது என்ன மாதிரியான லெட்டரு அப்படின்னு கேட்கலாம். இல்ல இந்த லெட்டர்ல இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி மாதிரி கேட்கலாம். ஒரு பாடி ஆஃப் த லெட்டரை கொடுத்துட்டு அதை எப்படி வேணாலும் என்ன பண்ணலாம்னா கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? ஸோ ஜம்பிள்டு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜம்பிள்டு சென்டென்ஸ்னா ஒரு 5 பாயிண்ட்டை கொடுத்துருப்பாங்க. 5 பாயிண்ட்டையும் நம்ம கரெக்டா அடுக்கி ஒரு பேராவா கன்வெர்ட் பண்ணும்போது அது ஒரு மீனிங்ஃபுல்லா மாறணும். சரிங்களா? ஒரு 5 பாயிண்ட் இருக்கும். ஒரு கதை தான், அதுக்கு முன்னுக்கு பின்னா அப்படியே மாத்தி மாத்தி கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும், ஜம்பிள்டா கிடக்கிறத அரேஞ்ச் பண்ணி ஒரே ஒரு கதையா கொண்டு வர மாதிரி என்ன பண்ணணும், கொண்டு வரணும். ஸோ அதான் ஜம்பிள்டு சென்டென்ஸ். ஃபைண்டிங் அவுட் த ரைட் ஆர்டர் ஆஃப் சென்டென்ஸ், அதான் ஜம்பிள்டு சென்டென்ஸ்ல அதுல வருது. மேக்கிங் குவரிஸ். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபரன்சஸ். மேக்கிங் குவரிஸ்னா கேள்விகள் கேட்கறது. இது இந்த மாதிரி தான் கொஸ்டின் ஃப்ரேம் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபரன்சஸ் அப்படின்னா 2-3 விதமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இதுல இருந்து நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட, இதோட தீம் என்ன சொல்ல வருது. ஒரு கதையை கொடுத்துருக்கலாம், ஒரு மாரல் ஸ்டோரி கொடுத்துட்டு அந்த மாரல் ஸ்டோரியோட இன்ஃபரன்ஸ் என்ன, இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சில இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரீடியா இருக்கிறது வந்து நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு தீம் இருக்கும். அப்ப அந்த தீம் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ற மாதிரியான கொஸ்டின் கேட்கறாங்க. பிளாங்க்ஸ், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். சப்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதுக்கு பதிலா இது என்ன, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் அப்படிங்கிறதே தனியா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். சப்ஸ்டியூஷனை இந்த இடத்துக்கு பதிலாக இது போட்டால் ரிலவெண்ட்டா இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாபிக். சரிங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் டேர்ம்ஸ். டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ், டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட், ஜெனரல் அண்ட் அஃபிஷியல் டேர்ம்ஸ், அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ், ஒன்லி பேசிக்ஸ். இப்போ நம்மளே சொல்லுவோம் இல்லையா, ஜிஓ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க, ஒரு சர்க்குலர் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு கோரிஜெண்டம் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு அடெண்டம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒரு ரிவைஸ்டு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இது இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் வந்து இங்க போயிருக்குது. சரிங்களா? ஒரு புரோட்டோகாலை ஃபாலோ பண்றாங்க. இப்படி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? டெக்னிக்கல் டேர்ம்ஸ் பிஆர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப ப்ரீவியஸ் ரெக்கார்டு, நம்ம பர்சனல் ரிஜிஸ்டர், இந்த மாதிரி என்னன்னா ஒவ்வொரு இதுலையும் ஒவ்வொரு விதமான ஃபைல் மெயின்டெனன்ஸ்க்கு சில வேர்டு வந்து என்ன பண்ணாங்க யூஸ் பண்ணுவாங்க. அந்த டெக்னிக்கல் டேர்ம் இதான ரொம்ப பேசிக்கா இருக்கும். 10க்கு 10 எல்லாருமே அடிச்சிருவாங்க, அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அது வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 20 கொஸ்டின்ஸ். இதுவும் அதே மாதிரி ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃபை படிச்சு பார்த்துட்டு அது கீழே அதை வச்சுதான் என்ன பண்ணணும், கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? ஒரு பேராகிராஃப்ல இருந்து என்ன கொஸ்டின் வருதோ அதை நம்ம என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ணணும். பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல இருந்து ஒரு கட்டிங்கை கொடுப்பாங்க, ஹெட்லைன்ஸ், எடிட்டோரியல், கவர்மெண்ட் ரிலேட்டட் நியூஸ், இது ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு அன்சீன் பேசேஜஸ், இதுக்கு மேலே நம்ம கேள்விப்படாத ஒரு பேசேஜ்ல நடுவில் கொடுப்பாங்க. அதோட தலையும் இருக்காது, வாழும் இருக்காது, நடுவில் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை வச்சு இதுவாக தான் இருக்கும்னு கெஸ் பண்ணி என்ன பண்ணணும்னா நம்ம அதை இன்ஃபர் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். ஸோ அதுதான் இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனோட ஒரு என்ன சொல்றது, ஒரு டஃபான ஏரியா. சரிங்களா? மாரி கொஸ்டினோட டைப், ஸ்ட்ராங் கொஸ்டினா, வீக் கொஸ்டினா அப்படிங்கிறது கேட்குறாங்க. மேட்ச் த ஃபாலோயிங், சென்டென்ஸ் கம்ப்ளீஷனு, அசைன்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட், அதுமாரி சூஸ் த பெஸ்ட் ரெஸ்பான்ஸ். அதாவது இது எல்லாமே ஒரு காம்ப்ரிஹென்ஷன், ஒரு பேராகிராஃபை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். அதனால பிளைண்டா நம்ம கிட்ட ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்ப்ரிஹென்ஷன் கொடுப்பாங்க, அதை வச்சு 5 கொஸ்டின் கேட்பாங்க. ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். மொத்தமாவே 4 காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும், அதை வச்சு என்ன பண்ணா 20 கொஸ்டின் என்ன பண்றாங்கன்னா கேட்டுருவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்லேஷன்ல 5 கொஸ்டின் வருது. ஸோ டிரான்ஸ்லேஷனா வேர்டை டிரான்ஸ்லேட் பண்றது, தமிழுக்கு ஈக்குவலண்டான வேர்டு என்னன்றது கேட்கறது, இல்லை இதுக்கு வந்து சப்சிக்வெண்டா இது இங்கிலீஷ்ல வேற என்ன மாதிரி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான வேர்ட்ஸ் என்னன்னா கொண்டு வரலாம். சரிங்களா? வேர்ட் டிரான்ஸ்லேஷன் கேட்கலாம், சென்டென்ஸ் டிரான்ஸ்லேஷன் கேட்கலாம், இல்லைனா ஒரு ஃபுல் சென்டென்ஸுக்கு நீ ஒரே ஒரு வேர்டை, நம்ம ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் மாதிரி தான், அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத என்ன பண்ண சொல்லலாம். சரிங்களா? டென்ஸ் ரிலேட்டட் டிரான்ஸ்லேஷன் டாஸ்க்கு, டென்ஸ் இல்லை ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், அது ரிலேட்டடான டாஸ்க் ஏதாவது என்ன பண்ணுவாங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ இதுதான், அதாவது இது வரைக்கும் சொன்னது எல்லாமே என்னன்னா நம்ம எதையும் படிக்கலாம் வேண்டாம், கான்செப்டா நமக்கு வந்து மனப்பாடம் பண்ணக்கூடிய ஏரியா இல்லை. அந்த சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் ஏரியாங்கிறது மட்டும் தான் மனப்பாடம் பண்ணணும். மிச்சம் இது எல்லாமே புரிஞ்சு படிச்சுக்க வேண்டிய ஏரியா தான்.
சரிங்களா. இதுக்கு இதுதான் இப்படிதான் அப்படின்றத நம்ம ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிச்சிட்டோம் அப்படின்னா இது வரைக்கும் என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். ஆனா இப்ப கொடுத்துருக்காங்க பாருங்க, லிட்ரரி ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் ஆக்சுவலா பார்ட் பி, பழைய பார்ட் பி. இதுல இருந்து எத்தனை கொஸ்டின் தான் இப்ப கேட்க போறாங்க அப்படின்னா 15 கொஸ்டின் தான். சரிங்களா. இதுல பாருங்க, ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், அப்ரிசியேஷன், அனாலிசிஸ் ஆஃப் பொயட்ரி, லைன்ஸ் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். அதாவது இம்பார்ட்டன்ட் இந்த 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 ஒரு ஒரு சின்ன 2 லைனை கொடுத்துட்டு இந்த லைன் வந்து எந்த போயம்ல இருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லைனா ஒரு மீனிங் ஒரு போயம்ல இருக்கக்கூடிய ஒரு லைனை கொடுத்துட்டு இதோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன, இல்லை இதுல நடக்கக்கூடிய அப்ரிசியேஷன், இதுல யாரு வந்து ஆத்தர் யாரு, இல்ல நரேட்டர் யாரு, என்ன சொல்ல வந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா. அப்ரிசியேஷன் கொஸ்டின், அனாலிசிஸ் ஆஃப் பொயட்ரிங்கிறது அதுதான். சரிங்களா. ஸோ இதுக்கு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்க ஸ்கூல் புக்ஸ் படிச்சா போதும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரிங்களா. ஸோ அப்போ பாருங்க இவ்வளோ இருக்கு. சரிங்களா. போயம்ஸ் இவ்வளோ இருக்கு. அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரோஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரோஸ்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா. இப்போ ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிளைட் அப்படின்னா அந்த பறவை எப்படி பறந்துச்சு வச்சுச்சு அப்படிங்கிற அந்த கதை இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஆத்தரை பத்தி படிக்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி கன்வென்ஷனலா எப்படி டிஎன்பிசி லாங்குவேஜுக்கு படிச்சோமோ அதுக்கு படிக்கணும். பட் அதுக்கு மார்க் இந்த வாட்டி எவ்வளவுதான் கொடுக்குறாங்க, 15 கொஸ்டின் கொடுக்குறாங்க. மொத்தமாவே அதுல இருந்து 15 கேள்விகள் தான் கேட்கப்படுது. அப்ப மீதி 85 கேள்வி வந்து என்ன பண்றாங்கன்னா வெளியில இருந்து தான் வருது. இப்ப ஜென்ரலா நம்ம படிச்சு என்ன பண்ணணும்னா ஆன்சர் பண்ணக்கூடியதான். இதுல நல்லா என்ன சொல்றது, கொஞ்சம் படிச்சுக்கிட்டு அதை ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா இந்த வொக்காபுலரி ஏரியா. இந்த 15 கொஸ்டின் தான் என்னன்னா, ஏன்னா சினானிம்ஸ்க்கு நமக்கு வந்து புரிஞ்சுலாம் இல்லை, நம்ம அதை வந்து இதுக்கு தெரிஞ்சாதான் பதில் செய்ய முடியும். சரிங்களா, பதில் சொல்ல முடியும். அதனால இந்த ஏரியா கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கணும். ஏன்னா 1 வேர்ட் சப்ஸ்டியூஷன் இருக்கு. சரிங்களா. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி படிச்சுக்கிட வேண்டியதுதான். மிச்சது எல்லாமே ஓரளவுக்கு என்ன பண்ணிடலாம், புரிஞ்சா என்ன பண்ணிடலாம்னா ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா. ஸோ அதனால ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு வகையில பாத்தீங்க அப்படின்னா இது வந்து அட்வான்டேஜ் தான். ஜஸ்ட் லிட்ரரி மட்டும் படிச்சுட்டு போயிட்டு ஆன்சர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்ப நாலேஜா யார் படிச்சு வச்சிருக்காங்களோ அவங்க மட்டும் தான் என்ன பண்ண முடியும், உள்ள வர மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா இதை ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.